ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், இஞ்சி, புளி, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்ட உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போடுங்க, கடலப்பருப்பு போடுங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டால் உளுத்தம்பருப்பு 2 பங்காக போடணும். 3 காஞ்ச மிளகாய் போடுங்க. நல்லா வறுபடட்டும். நல்லா பொன்னிறமா ஆகணும். ஆனவுடனே கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அதிலே புளி சேர்த்து வறுத்துக்குங்க. வறுபட்டவனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமா வறுத்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி போடுங்க. ஒரு துண்டு இஞ்சி போடுங்க. அதிலே வெங்காயம் போடுங்க. வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வதக்குங்க. வதக்கி எடுத்து விட்டு கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லியும் நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி வதங்கினோடனே கொத்தமல்லியும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, தேவைக்கேற்ற உப்பு, தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்ட பிறகு கொத்தமல்லியை போடுங்க. போட்டு நல்லா அரைப்பட்ட பிறகு எடுங்க. சுவைமிக்க கொத்தமல்லி சட்னி நம்மளுக்கு தயார். உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.